ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் நாகர்கோவில் போயிருந்தோம். நாகர்கோவில் போயிட்டு அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸையும் பார்த்துட்டு, அதோட கன்னியாகுமரியும் போயிட்டு அங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸையும் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். கன்னியாகுமரியை விட நாகர்கோவில் ஊர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சுற்றிலும் அங்கங்கே மலை, ஸோ சில்லுன்னு காற்று, நல்லா இருந்தது ஃபீலிங். நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸே திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால்ஸாக இருந்தது. தண்ணியோடைய சத்தமோ வேகமோ அவ்வளோ அதிகமாக இருந்தது. சுற்றிலும் க்ரீனரியாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது மாத்தூர் ஹேங்கிங் பிரிட்ஜ். பிரிட்ஜு மேலே நின்று கீழே பார்க்குற வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே நிறைய ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளேஸும். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது பத்மநாதபுரம் பேலஸ். இது உட்டன் பேலஸ், ராயல் ஹிஸ்ட்ரியில் உள்ள பேலஸ். இங்கே மொபைல் அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உள்ளே வந்து ஷூட் பண்ணோம். அந்த பேலஸ் பார்க்குறதுக்கு அப்படியே சைனீஸ் ஆர்கிடெக்டில் இருந்தது. அடுத்து நாங்கள் கொத்தலம் பள்ளம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போனோம். இது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. இதாங்க ட்ரெக்கிங். இந்த ஃபாரஸ்ட்டில் ரோடே இல்லாமல் அந்த காட்டில் கடக்கிறதுக்குள்ளே அவ்வளோ பயம். அந்த பயத்தையும் தாண்டி அந்த வாட்டர் ஃபால்ஸை போய் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோ அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ரொம்ப 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 என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப சேஃப்டியாக நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அங்கே அந்த அளவுக்குலாம் செக்யூரிட்டிஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஃபாரஸ்ட்டில் தான் பார்த்தேன் ஒரு மரத்துலேருந்து ரப்பர் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. சுற்றிலும் யூக்கலிப்டஸ் மரம், அப்புறம் ஆலுவேரா, சுற்றிலும் நிறைய க்ரீனரியாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு சன்செட் மடையிற டைமில் தான் நாங்கள் ஒரு பீச்சுக்கே போயிருந்தோம். அந்த பீச்சோட வியூ வந்து சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப க்ளீனிங்காக இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பார்க் போயிருந்தோம். ஸோ இந்த பார்க்கில் கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிவிட்டு திருப்பி அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் இது ரொம்ப பெரிய பார்க் இது. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு. இது ஒரு போட் ரைட். அந்த போட்காக நம்ம வெயிட் பண்ணுற நேரமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். ஸோ அதில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போகிறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப நேரம் ஆகிடும். அப்படியெல்லாம் நின்று இந்த பிளேஸை பார்த்துட்டு வந்தோம். அண்ட் நாகர்கோவில் ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸ். இன்னும் டூரிஸ்ட் பிளேசஸ் நிறைய இருக்குது. எங்களால் இவ்வளோ தான் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் யாராவது போகிறீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. போட் ரைட் பண்ணுறதுக்கு நிறையா பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.